வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் அகாடமியில் ரீஸ்டார்ட் கணித இலவச பயிற்சி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஎன்பிசி ஒரிஜினல் மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது செட் 3. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் 18 அன்று நடந்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை விளக்கத்துடன் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. பார்க்கக்கூடிய தேர்வுல இதே கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக கூட சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இங்க என்ன இருக்கு? 25 இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் 25 போடுங்க, டிவைட் பை, இப்ப இங்க என்ன இருக்கு? குறைவுன்னு இருக்கு. அப்ப குறைவுன்னு இருந்துச்சுன்னா 100 மைனஸ். ஓகே, அப்ப 100ல இருந்து 25 கழிச்சு எவ்வளவு வரும்? 75 இன்ட்டு 100. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இங்க என்ன சதவீத நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எழுதணும். அடுத்து குறைவுன்னு இருந்துச்சுன்னா 100ல இருந்து கழிச்சு கீழே எழுதிக்கிட்டோம், இன்ட்டு 100. சப்போஸ் இங்க அதிகம் இருந்துச்சுன்னா 100ஓட கூட்டிக்குவோம், 100 பிளஸ் 25. அப்போ குறைவுனால 100 மைனஸ் 25. அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடிக்கலாமா? 1 25 25, 3 25 75. அப்ப 100 பை 3 அடிச்சனைகள் வரும் 33, 1 பை 3 சதவீதம். ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சுருக்குக எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? இது ரொம்ப சிம்பிளா நீங்க அடிக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த 1 பிளஸ் 1/4 நீங்க சுருக்குனா உங்களுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5/4 வரும். அது மேல கொண்டு பண்ணா 4/5 வந்துடும். மேல உள்ளதும் கீழே உள்ளதும் சமமாயிரும். அடிச்சீங்கன்னா 1 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கீழே உள்ள டேம் மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த டேம் மட்டும் தனியா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்றது? ஏன்னா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில நிறைய முறை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டா எப்படி எளிமையா ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப என்ன இருக்கு? 2 பிளஸ் 1/3 பிளஸ் 1/1 பிளஸ் 1/4. இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த லாஸ்ட்ல உள்ள பின்ன இருக்கு பாத்தீங்களா? என்ன இருக்கு? 1/4 இருக்கா? அதை 1,4 எழுதிக்கோங்க. எழுதிட்டு சைடுல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 நம்பர். ஓகேவா? அப்ப 3 டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ என்ன பண்ண, லாஸ்ட் உள்ள பின்னத்தை 1/4 எழுதிக்கிட்டேன். எனக்கு சைடில் 3 நம்பர் இருந்துச்சு, 3 டேஷ் போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த சைடில் என்ன நம்பர் இருக்கு? 1 3 2. நீங்க கீழே இருந்து தான் போகணும். ஓகேவா? 1 3 2. இது என்ன பண்ணா இந்த 1ங்கிறத ரெண்டாவது நம்பருக்கு மேல இருந்து போடுங்க. 1 அடுத்து 3 அடுத்து 2. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம், பின்னத்தை எழுதியிருக்கோம். சைடில் 3 நம்பர் இருந்துச்சு, 3 டேஷ் போட்டுட்டோம். சைடில் என்ன நம்பர் இருந்துச்சு? 1 3 2 இருந்துச்சு. அப்ப ரெண்டாவது நம்பருக்கு மேல இருந்து 1 3 2ன்னு போட்டுட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இத பெருக்கிட்டு இத கூட்டணும். ஓகேவா? 1 4 4 1 5. அடுத்து 5 3 15, 15 4 கூட்டினா 19. அடுத்து 19 2 38, 38 5 43. இப்ப என்ன பண்ண போறேன்னா 19 43 இந்த ரெண்டு நம்பர் தான் எடுக்க போறேன். இது எப்படி எழுதணும்னா 43/19 எடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது லாஸ்ட் நம்பர் மேல அதுக்கு முன்னாடி நம்பர் கீழே வந்துடும். ஓகேவா? 43/19. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? 43 இந்த இதுக்கு மட்டும் எவ்வளவு வருது? 43/19. ஸோ அதே மாதிரி தான் இப்ப இங்கேயும். இப்ப இதை மட்டும் தனியா நான் கண்டுபிடிக்கிறேன். 2 பிளஸ் 1/3 எதுவுமே இல்லாம இருந்தாலும் பிளஸ் வச்சுக்கலாம். 4/5. இப்ப என்ன பண்ணலாம், லாஸ்ட் ரெண்டு நம்பர் என்ன இருக்கு? 4, 5. சைடுல எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர். அப்ப 2 டேஷ் போட்டாச்சு. அப்ப சைடுல என்ன நம்பர் இருக்கு? 3 2 இருக்கா? அப்ப ரெண்டாவது நம்பர்ல இருந்து போட்டுக்குவோம். இப்ப பெருங்க, 15 5 4 கூட்டினா 19, 19 2 38, 32 5 கூட்டினா 43. அப்ப லாஸ்ட் நம்பர் மேல, முன்ன நம்பர் கீழே. அப்ப நீங்க என்ன வருது? மேல உள்ளதுக்கு 43/19, கீழே உள்ளதுக்கும் 43/19. ஸோ நம்ம டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 1. ஓகேங்களா? எனக்கு சப்போஸ் தனிப்பட்டு கேட்டாலும் இந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ணுங்க, உங்களால எளிமையா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மீ போவா கச்சிசியப் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கச்சிசியப் கேட்கிறாங்க. எண்கள் இருக்கு, அடுக்குகள் இருக்கு. ஓகேவா? எண்கள் அடுக்குகள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எண்களுக்கு மட்டும் கச்சிசியப் கண்டுபிடிங்க. 40
48 64. ஓகே, அப்ப 40 48 64 எதால டிவைட் பண்ணலாம்? 8ஆல் அடிக்கலாம். 8 40, 6 48, 8 64. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்ப இந்த காரணி மட்டும் எடுத்துக்குவோம். அப்ப மீ போவா எவ்வளவு வருது? எண்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா 8. ஸோ அனைத்திலுமே 8 தான் இருக்கு. ஓகே, இப்ப அடுக்குகளா இருக்கு. எக்ஸ் கியூப், ஒய் பவர் 4, இசட் பவர் 5 இருக்கு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவான அடிமானம் பொதுவான அடிமானம் எடுக்கணும். அதில் அடுக்கு சிறியதை எடுக்கணும். பொதுவான அடிமானம் அடுக்கு சிறியது. ஓகேவா? இப்ப எக்ஸ் எடுக்குது. எக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எக்ஸ் செகண்ட்ல இருக்கு, எக்ஸ் தேர்ட்ல இருக்கு. ஓகே, மொத்தம் 3 தான் இருக்கு. 3லயுமே எக்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க எக்ஸ் கியூப், இங்க எக்ஸ் பவர் 4, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு. எது சிறியதுன்னு பார்க்கணும். அப்ப எது என்ன சின்னது? எக்ஸ் ஸ்கொயர் தான் சிறியது. அதே மாதிரி ஒய்ல இங்க ஒய் பவர் 4, இங்க ஒய் ஸ்கொயர்ட், இங்க ஒய் கியூப். அப்ப எது சின்னது? ஒய் ஸ்கொயர் தான் சிறியது. அடுத்து இசட்ல இசட் பவர் 5, இசட் பவர் கியூப், இசட் வெறும் இசட் தான் இருக்கு. அப்ப சிறிது என்னது? வெறும் இசட் தான். அப்ப ஆன்சர் என்னது? 8 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அவற்றின் மீ போமா 1200 மீ போவா காண்க. ஓகேவா? அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டு கச்சிசிஎப் கேட்கறாங்க. இது வந்து விகிதம் கான்செப்ட் சொல்லுவாங்க. எல்சிஎம் கச்சிசிஎப்ல எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 1200. அப்ப 1200 வகுத்தல் இங்க என்ன இருக்கு? 2 3 5 இருக்கா? இது அப்படியே பெருங்க. 2 × 3 × 5. இப்ப அடிக்கலாமா? 1 3 3 4 3 12 2 0. அடுத்து 1 2 2 4 2 0. அடுத்து 1 5 4 5 20 0. அப்ப எவ்வளவு வருது? 40ன்னு வரும். அப்ப கச்சிசிஎப் மதிப்பு எவ்வளவு வரும்? 40. அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன பண்ணோம்? எல்சிஎம் மதிப்பை மேல போட்டுக்கிட்டோம், விகித மதிப்பை கீழே போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, விகிதங்களை கீழே பெருக்கிக்கணும். இப்ப எல்சிஎம் பை எண்கள் விகிதங்கள் அப்படியே போட்டு அடிச்சோம்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வருது 40. அடுத்து திரும்ப அதே மாதிரி கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீ போமா 24. அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க. ஓகேவா? அப்ப அவ்விரு எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கச்சிசிஎப் நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கச்சிசிஎப் கண்டுபிடிச்சாதான் இந்த விகிதம் கூட பெருக்கி அந்த நம்பரை நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப கச்சிசிஎப் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் மதிப்பை மேல போடுவோம், விகிதங்களை கீழே பெருக்கல வச்சுக்குவோம். 2 × 3. இப்ப அடிங்க. 1 2 12 24, 1 3 3 4 3 12. அப்ப கச்சிசிஎப் மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 4. ஆனா கேட்கப்பட்ட கொஸ்டின் அது அந்த எண்களின் கூடுதல் தானே கேட்டாங்க. அப்ப கச்சிசிஎப் மதிப்பு 4னா அந்த எண்கள் விகிதம் எவ்வளவு? 2:3. அப்ப இந்த நம்மளோட 4 பெருங்க, இதோட 4 பெருக்கு. அதாவது கச்சிசிஎப்பால அந்த விகிதங்களை பெருக்க போறேன். 2 8 3 12. அப்ப அந்த இரண்டு எண்கள் என்னது? 8, 12. அப்ப கூடுதல் கேட்டு என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். அப்ப 8ஐயும் 12 கூட்டினாலும் வரும் 20. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ ஃபர்ஸ்ட் கச்சிசிஎப் 4 வந்துச்சு. அப்ப அந்த 4 தூக்கி இந்த விகிதம் கூட பெருக்குனா ஆன்சர். நெக்ஸ்ட் 2/3, 3/5, 7/9 மற்றும் 9/13 ஆகிய எண்களின் மீ போமா. ஓகேவா? மீ போமா அப்படின்னது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பின்னங்கள்ல எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா மேல உள்ள எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேவா? இங்க என்ன கேட்கிறாங்களோ அது மேல உள்ள எண்களுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கீழே உள்ள எண்களுக்கு கச்சிசிஎப் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? எனக்கு இதே கச்சிசிஎப் கேட்டிருந்தாங்கன்னா மேல உள்ள எண்களுக்கு கச்சிசிஎப், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம். ரெண்டுமே நீ கண்டுபிடிக்கிற முறை. ஏன்னா என்ன கேட்கிறாங்களோ அது மேல உள்ளதுக்கு மட்டும், கீழே உள்ளதுக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப மேல எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 2 3 7 9. அப்ப இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிப்பேன். இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதாவது டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்க 2 1 3 3 7 அடிக்க முடியாது. 3 9. இப்ப பெருக்குங்க. 6 6 42, 42 3 126. அடுத்து அப்ப எல்சிஎம் எவ்வளவு வருது? 126. இப்ப கீழே உள்ள நம்பர் என்ன இருக்கு? 3 5 9 13. இதுக்கு கச்சிசிஎப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேல உள்ளது எல்சிஎம்னா கீழே உள்ளது கச்சிசிஎப்.
இப்போ 3, 5, 9, 13 இதை நம்ம அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப கச்சிசிய மதிப்பு எவ்வளோ? 1. அப்ப மேல எல்சிஎம் எவ்வளோ வந்துச்சு? 126, கீழே கச்சிசியம் எவ்வளோ வந்துச்சு? 1. அப்ப 126/1 என்ன ஆன்சர் வரும்? 126. நெக்ஸ்ட், 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்னது? ஓகேவா? விகிதம் அப்படின்னாலே கம்பேர் பண்ண போறோம், அவ்வளவுதான். கம்பேரிசன் பண்ணலாமா? கம்பேரிசன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 2 யூனிட்டும் சேமா இருந்தா தான் கம்பேர் பண்ண முடியும். இங்க மணியில இருக்கு, இங்க வினாடியில இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ஒண்ணு மணியை வினாடிக்கு மாத்தணும், இல்ல வினாடியை மணிக்கு மாத்தணும். எனக்கு எது ஈஸி? மணியை வினாடிக்கு மாத்துறதா ஈஸி. எப்படி மாத்த போறேன்னா, எனக்கு 1 மணி நேரம் என்பது 3600 வினாடி. அவ்வளவுதான். இப்போ 1 மணி நேரம் அன்னைக்கு வரும் 3600 வினாடி. இது தெரிஞ்சாலே ஈஸி ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்ப 1 மணி இங்க எவ்வளவு இருக்கு? 9 வினாடி. இப்ப என்ன பண்ண போறேன்? மொத்தமா வினாடியை மாத்த போறோம். அப்ப 1 மணி நேரங்கிறது 3000 வினாடி, இங்க 9 வினாடி. இப்ப அடிக்கலாமா? 9 9, 4 36, 2 0. அப்ப ஆன்சர் வருது 400:1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. இங்கே பாருங்க, இங்க கிராம்ல இருக்கு, கிலோகிராம் இருக்கு. ஓகேவா? அப்ப 1 கிலோகிராம் என்பது எனக்கு எவ்வளவு வரும்? 1000 கிராம். ஓகேங்களா? அப்ப 1 கிலோகிராம்னா 1000 கிராம், 10 கிராம். இப்ப ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அப்ப 100:1. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 100:1. அடுத்து, ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னது? ஓகேங்களா? சோ தனி வட்டி அப்படின்னா எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அசல் தேவைப்படும், வட்டி வீதம் தேவைப்படும், காலம் தேவைப்படும். எனக்கு மூணுமே இருக்குல்ல. அப்ப வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? PNR/100. ஓகே, இந்த ஃபார்முலா நீ மைண்ட்ல தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 25,000, காலம் 3 ஆண்டுகள், வட்டி வீதம் 8% வகுத்தல் 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. இப்ப 250 இன்ட்டு 3 750. அப்ப 750 இன்ட்டு 8 எனக்கு எவ்வளவு வரும்? 6000. எவ்வளவு வரும்? 6000. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்றுக்கு தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் கழித்து மொத்த தொகை ரூபாய் 815ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 854ஆகவும் பெறப்பட்டால் அந்த அசல் எவ்வளவு? ஓகேங்களா? பாருங்க, இப்ப 4 ஆண்டுகள், இப்ப 4 ஆண்டுகள்ல மொத்த தொகை எவ்வளவு வருது? 854 ரூபாய். இதே இது 3 ஆண்டுகள்ல மொத்த தொகை எவ்வளவு இருக்கு? 815 ரூபாய். ஓகேவா? இது என்ன வட்டி? தனி வட்டி தானே. அப்ப வருஷம் ஒரே மாதிரி வட்டி தான் கூட்டிகிட்டே இருக்க போகுது. ஓகேவா? அப்ப இந்த 4 ஆண்டுல இருந்து 3 ஆண்டு கழிங்க, எவ்வளவு வரும்? 1 ஆண்டு. அப்ப இந்த 854 இருந்து 805 கழிங்க. அப்ப 4 5 போகாது, 14 5 போச்சுன்னா 9, மீதிங்க 4 4 1 போச்சுன்னா 3. அப்ப ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கூடியிருக்கு? 39 ரூபாய் கூடுது. அப்ப அந்த 39 ரூபாய் தான் எனக்கு என்னது? வட்டி. அப்ப ஒரு ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளவு? 39 ரூபாய். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணா நீங்க எடுக்கலாம். நான் சிறிதா உள்ளதை எடுக்கிறேன். ஓகேங்களா? 3 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளவு? 815. எனக்கு ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு? 39. அப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி 39னா 3 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? ஓகேவா? ஒரு ஆண்டு 39னா 3 ஆண்டு எவ்வளவு வரும்? 117. ஓகேங்களா? அப்ப இந்த மொத்த தொகையில இருந்து, ஓகேங்களா, அசலும் வட்டியும் சேர்ந்தான மொத்த தொகை. அப்ப இந்த வட்டிங்கிட்ட கொண்டு வந்துடலாம். அப்ப ஏ மைனஸ் எஸ்ஐ சிக்குறது பி. அப்ப மொத்த தொகை எவ்வளோ? 815, வட்டி எவ்வளோ? 117. இப்ப இதை கழிச்சா எனக்கு அசல் கிடைக்க போகுது. 5ல 7 போகாது, 15 7 போச்சுன்னா 8, மீதிங்க 0. அப்ப 0ல 1 போகாது, 10ல 1 போச்சுன்னா 9, மீதிங்க எவ்வளவு இருக்கும்? 7 1 போச்சுன்னா 6. அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு வருது? 698. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 40 எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேங்களா? வட்டி வீதம் கண்டுபிடிச்சா என்ன கேட்கிறாங்க? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை ஆண்டுகள்?
2 ஆண்டுகள். அப்ப 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் எவ்வளவு வரும்? CI minus SI is equal to PR squared by 100 square. அப்ப இங்க அசல் மதிப்பு எவ்வளோ? 16,000 இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது வகுத்தல் 100 ஸ்கொயர்னா 100 2 முறை போடலாம். இங்க வித்தியாசம் எவ்வளவு கிடைக்குது? 40 ரூபாய் கிடைக்குது. இப்ப அடிக்கலாமா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இங்க ஒரு ஜீரோ. அடுத்து நானாங்கா 16, பைத்துனாங்கா 40. அடுத்து ஈரனாங்கா 2 2 4, I 2 10, O 2 2, I 2 10. அப்ப 5 5 இருக்குன்னா 25. அப்ப R ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 25. அப்ப R எவ்வளவு கிடைக்கும்? 5. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 5%. நெக்ஸ்ட், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 8,01,900 இருந்தது. 2019ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன பண்றாங்க? 2021 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 8,01,900. அப்ப 2019ல எவ்வளவு இருக்குன்னு, அதாவது மொத்த தொகை கொடுத்து உனக்கு அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஏன்னா 2019க்கு அப்புறம் தான் 2021 வரும். அப்ப இங்க 2019 எவ்வளவுன்னு தெரியாம 2021 எவ்வளவு தெரிஞ்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அசல் தெரியாம மொத்த தொகை கிடைச்சிருக்கு. அப்ப அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அசல் எப்படி கண்டுபிடிப்ப போறேன்னா, மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 8,01,900 இன்ட்டு இங்க எத்தனை ஆண்டுகள்? அப்ப 2 கூட டிஃபரன்ஸ் சொல்லும். 2 ஆண்டுகள் தான். அப்ப 2 ஆண்டுகள்னா மேல 200 போடுங்க வகுத்தல் இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 8%. அப்ப அதிகரிக்குதுன்னா 100 பிளஸ் அப்ப எவ்வளவு வரும்? 108. அப்ப 108ஐ எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். ஓகேவா? ஏன்னா 2 ஆண்டுகள்னா 100 2 முறை போடணும். அந்த வட்டி வைத்து 2 முறை தான் போடணும். இப்ப அடிக்கலாமா? 25 நாங்கா 100, 27 நாங்கா 108. அதே மாதிரி இங்கேயும் 25, இங்க எவ்வளவு வரும்? 27. இப்ப டேரக்டா என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சா வரும் 9 3 27. இங்க 2 3 6, மீதி 2 20ல 6 3 18, மீதி 2 21ல 7 3 21, 3 9 2 0. அடுத்து திரும்ப என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிச்சா 3 9, 8 3 24, மீதி 2 27ல 9 1 3 3 2 0. அடுத்து திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணா 1 3 3, இங்க அடிச்சா 2 3 6, மீதி 2 29ல 9 3 27, மீதி 2 21ல 7 2 0. இப்ப திரும்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து அடிக்கலாம். இங்க டைரக்டா 27 எடுக்கும். ஓ 27 27, 29ல ஓர் 27 27, மீதி 2 பின்னாடி ஒரு 27ல ஓர் 27 27 2 0. ஓகேவா? அப்ப இங்க 1100 25 25ன்னு வருதுங்களா? அப்ப 25 25 பெருக்குனா 625, அதோட 11 பெருக்குங்க, லாஸ்ட் 2 ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்ப 625 திரும்ப 625, அப்ப 5 7 8 6. அப்ப ஆன்சர் வரும் 6,87,500. 6,87,500 பேர் இருந்திருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இரு கூம்புகளுடைய கன அளவுகள் வீதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க? இரண்டாவது கூம்பு அப்படின்னா H2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இரண்டாவது கூம்பின் உயரம் எப்படி இருக்குமா? முதல் கூம்பின் உயரத்தை போல 4 மடங்கு. ஓகேவா? அப்ப H1 H2. ஓகே, அப்ப H1 1னா H2 எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 4 மடங்கு. அப்ப 1:4 வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க 2 கூம்புகள் இருக்கா? அப்ப 2 கூம்புகள் கன அளவு கொடுக்குறாங்க. அப்ப கன அளவோட ஃபார்முலா எழுதுங்க. 1/3 by R1 squared H1 divided by 1/3 by R2 squared by R2 squared H2. ஓகேவா? ஏன்னா இது முதல் கூம்பு, இது இரண்டாவது கூம்பு. அதான் R1 H1 R2 H2 போறோம்.
இதோட விகிதம் எவ்வளோ 8:9. அப்ப 8/9 எழுதிக்கலாம். ஓகேங்களா. இன்னைக்கு இதுல காமனா இருக்க விஷயத்துல டிவைட் பண்ணுங்க. எதெல்லாம் காமனா இருக்கு? 1/3 கீழே 1/3 இங்கேயும் பை இங்கேயும் பை. ஆனா இங்க ஆரத்தோட மதிப்பு வேற, உயரத்தோட மதிப்பு வேற. ஓகேவா? இங்க உயர மதிப்பு எவ்வளவு எனக்கு 1. அப்ப இந்த உயர மதிப்பு என்னது 1. அப்ப r1 ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 r2 ஸ்கொயர்ட் இன்ட்டு h2 மதிப்பு எவ்வளோ 4. அப்ப 8/9. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 4 என்ன ஆகும்? மேல போயிருமா? அப்ப எனக்கு எப்படியா இருக்கும்? r1 ஸ்கொயர்ட் r2 ஸ்கொயர்ட். அப்ப 4 மேல போச்சுன்னா 32/9. ஓகேங்களா. இப்ப ஸ்கொயர் தானே இவ்வளவு வருது. அப்ப ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். அப்ப r1/r2. அப்ப 32 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும்? 32 எப்படி பிரிக்கலாம்? 16 × 2 பிரிக்கலாமா? அப்ப 16 வெளியே எடுத்தோம்னா 4. அப்ப 4√2 வகுத்தல் 9 வெளியே எடுத்தா 3. அப்ப விகிதம் எனக்கு என்ன வருது? 4√2:3. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு கனசெவகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:3:2 என்க. அதன் கன அளவு 1920 சென்டிமீட்டர் கியூப் எனில் அக்கனசெவகத்தின் நீளம் காண்க. ஓகேங்களா. அப்ப கன அளவு கொடுத்துருக்காங்க. எதோட கன அளவு? கனசெவகத்தின் கன அளவு. அப்ப கனசெவகத்தின் கன அளவு ஃபார்முலாக்கு என்ன வரும்? L × B × H. ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது நீளம், அடுத்துள்ளது அகலம், அடுத்துள்ளது உயரம். இது ஃபுல்லா விகிதம் இருக்கா? விகிதம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ல வச்சுக்கோம். அப்ப இது ஃபுல்லா பெருக்குமா? அப்ப 5x இன்ட்டு 3x இன்ட்டு 2x. இத கனவுல மதிப்பு தான் நிக்கலோ 1920. ஓகேங்களா. இப்ப அடிக்கலாமா? 4×2 இங்க அடிச்சோம்னா 9×2 18 மீதி 1 12ல 6 0. அடுத்து 4×3 3×3 9 2×3 6 இங்க 0. அடுத்து 4×5 6×5 30 மீதி 2 20ல 4. அப்ப எவ்வளவு வருது? 64. இங்க x ஃபுல்லா பெருக்கினா எவ்வளவு வரும்? x கியூப். அப்ப x கியூப் 64னா x ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 4. அப்ப x மதிப்பு நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு என்ன கேட்டாங்க? செவ்வகத்தின் நீளம். அப்ப செவ்வகத்தின் நீளம் எனக்கு எவ்வளவு? 5x. அப்ப 5x-னா அப்ப 5 × 4. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 20. அப்ப நீள மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 20 சென்டிமீட்டர். அடுத்து 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு தோராயமாக டேஸ் ஆகும். ஓகே, இதே கொஸ்டின் போனதுல கேட்டிருந்தாங்க. பட் அங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருப்பாங்க. இங்க அந்த வட்டம் எடுத்தது போக மீதி பகுதி இருக்கும்ல அதோடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா. ஸோ மொத்தம் 2 ஃபார்மா இருக்கு. அது ரெண்டுமே தனியா கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சதுரத்திலிருந்து வட்டத்துக்கு உருவாக்கக்கூடிய பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா, சதுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டம் உருவாகுது, அதோடைய பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா 11/14 × a². இதே இது அந்த வட்டம் போக மீதி பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3/11 × a². ஏன்னா 14ல 11 போயிடுச்சா, அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 14ல 3 தானே இருக்கும். 14ல 3 இருக்கும். ஓகே, 14ல 3 இருக்கும் × a². இப்ப எனக்கு கேட்டது என்னது? மீதி பகுதி தான். அப்ப என்ன? 3/14 × a². அப்ப 3/14 இன்ட்டு இங்க a ஓட மதிப்பு எவ்வளோ? 14. அப்ப 14 × 14. அப்ப 14 14 கேன்சல். அப்ப 3 14 எவ்வளவு வரும்? 42 சதுர அலகுகள். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். எனவே தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? இதே பேட்டர்லையும் போன ஒரு தெருவில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எண்கள் மட்டும்தான் வேற. ஓகேங்களா. அப்ப மீதி வேலை. இப்ப இந்த மீதி வேலையை யார் பாக்குறாங்க? யார் பாக்குறா? B தான் பாக்குறாரு. ஓகேங்களா. மீதி வேலை யார் பாக்குறா? B. அப்ப B உடைய மொத்த நாட்கள் எவ்வளோ? 40. அப்ப இது எப்படி எழுதுவோம்? 1/40 எழுதுங்க. மொத்த நாட்களை தலைகளை எழுதுங்க. எழுதிட்டு அவர் எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாரு? 5 நாள் தானே பார்த்தாரு. அப்ப 5. இப்ப அடிச்சோம்னா 4×5 8×5 40. அப்ப என்ன அர்த்தம்னா 8ல 1 தான் மீதி வேலை. 8ல 1 தான் மீதி வேலை. அப்ப செய்த வேலை எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு இருக்கும்?
8ல 7 பங்கு சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. 8ல 7 பங்கு சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அப்ப அது போக தான் மீதில 8ல 1 பங்கு மீதி வருது. அப்ப 8ல 7 பங்கு செஞ்சிருப்பாங்க. யார் யாரும்? Pயும் Qவும். அப்ப P plus Q கண்டுபிடிக்க போறோம். P plus Q எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் பெருக்கும். 40 × 60 வகுத்தல். அடுத்து ரெண்டையுமே கூட்டினா 100. மேல பெருக்கும், கீழே கூட்டுவோம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து ஓர் நாங்க நான்கு, இரண்டாங்கா 8. ஓரன் 2, மூவிரெண்டா 6. அப்ப 7 3 21. அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்க? 21 நாள் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் Q வந்து வேலையை விட்டு போயிருப்பாரு. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, 21 நாட்கள். அடுத்து X, Y மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலை முறையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பர். X, Y மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 26,000 வழங்கப்படும் எனில் Y பெறும் பங்கினை காண்க. இதே பேட்டர்ல கொஸ்டின் ரிப்பீட்டடா மூணாவதா இந்த செட்ல இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. எப்பயுமே நாட்களை வச்சு அமௌண்ட்டை பிரிக்க முடியாது, பங்குகளா மாத்தும். ஓகேவா? அப்ப 8, 12, 16 இது வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வச்சு நான் விகிதங்கள் எழுதிருக்கேன். ஓகே, இதை பங்குகளா மாத்த போறேன். எப்படி பங்குகளா மாத்தணும்னா இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 8, 12, 16 இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும் கண்டுபிடிக்கலாம். 4ஆல் அடிக்கலாமா? 2 8, 3 12, 4 16. திரும்ப 2 அடிச்சோம்னா 4 2, இங்க 3, இங்க 2. ஓகே, இப்ப 4 2 8, 8 3 24, 24 2 48. அப்ப எல்சிஎம் மதிப்பை எடுத்து ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க. அப்ப 48/8 அடிச்சா 6, 48/12 அடிச்சா 4, 48/16 அடிச்சா 3. அப்ப 6:4:3. ஓகேங்களா? அப்ப மொத்த பங்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 6 4 10 13. அப்ப மொத்த பங்கு 13. எனக்கு யார் கேக்குறாங்க? ஒய் தானே எவ்வளவு கேட்டாங்க. அப்ப ஒய்யுடைய பங்கு எவ்வளவு? 4. அப்ப ஒய்யுடைய பங்கு எவ்வளவு? 4. மொத்த பங்கு 13, ஒய்யுடையது 4 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 26,000. இப்ப ஓர் 13 13, 2 13 26, 3 0. அப்ப 4 இன்ட்டு 2000 எவ்வளவு வரும்? 8,000. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 8,000 ஒய்க்கான தொகையா இருந்திருக்கும். நெக்ஸ்ட், இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 3 + 7 = 17, 5 + 8 = 37. அப்ப 6 + 7 மதிப்பு என்ன வரும்? கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க 3 7 கூட்டலாம் 17 வராது. என்ன கான்செப்ட்னா 3 7ஐயும் பெருக்கிட்டு அதே மாதிரி 3க்கு 7க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துட்டு ஓகேங்களா, அதைத்தான் கழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 3 21, இந்த 3க்கு 7க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. இப்ப அதை கழிங்க, எவ்வளவு வரும்? 17. இப்ப கான்செப்ட் என்னது? ஃபர்ஸ்ட் 3 7 பெருக்குனா 21, 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அப்ப 21க்கு 4க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 17. இப்ப அதே மாதிரிதான் 5 8ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. இதைத்தான் கழிக்க போறேன். அப்ப 5 8 40 -3. அப்ப எவ்வளவு வரும்? 37. இப்ப அதே மாதிரி இப்ப 6ஐயும் 7ஐயும் பெருக்குவோம். இந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. இதைத்தான் கழிக்க போறேன். அப்ப 6 7 42 -1. அப்ப ஆன்சர் வருது 41. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, பின்வரும் படையை அமைய பயன்படுத்தப்படும் குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? நேர்கோடுகளின் எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. இந்த மாதிரி படம் வந்தா ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இப்ப நேர்கோடை மட்டும் பாருங்க. ஓகே, நேர் 1 2 3 எவ்வளோ? 4. அப்ப நேர்கோடு 4 இருக்கு. அப்ப 4 3ஆல பெருக்குங்க. ஆன்சர் எவ்வளவு வரும்? 12. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஏ சார் 3ஆல பெருக்கும்னா, ஏன்னா முக்கோணத்துக்கு மொத்தம் 3 பக்கம் தானே இருக்கும். அதனால நேர்கோடு 4 இருக்கு. அப்ப 4 3ஆல பெருக்கினா வரும் 12. இது இந்த மாதிரி உள்ள படங்கள் மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? அடுத்து, 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகையிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்ப நிகழ்தகவு அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்னது? மொத்த நிகழ்வு பெறப்பட்ட நிகழ்வு. ஓகேங்களா? அப்ப நான் 2 பகடையை உருட்டி உருனா 2 பகடை உருட்டினா மொத்த நிகழ்வு எவ்வளவு வரும்? 36. இங்க என்ன சொல்றாங்க?
இரண்டு பகுதியிலும் ஒரே முகங்கள் தான் வரணும். அப்ப இரண்டு பகுதியிலும் ஒரே முகம்னா எனக்கு என்ன வரும்? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இது வரையும் தான் எனக்கு வரும். அப்ப எத்தனை கிடைக்கும்? எனக்கு 6 தானே கிடைக்கும். அப்ப பெறப்பட்டது எவ்வளோ? 6. அப்ப 6/36 இது அடிக்கலாமா? 1 6 6 36. அப்ப ஆன்சர் அது 1/6. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து 196 ஏனா 1 பீனா 2 சீனா 3 இசட்னா 26 என கொண்டு ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பதை எதை குறிக்கும்? இதான் கொஸ்டின். இப்ப பாருங்க, இப்ப ஏபிசி என்னவாயிருச்சு? பிஇஜேவா மாறிடுச்சு. ஓகே, அப்ப ஏனா எவ்வளோ? 1 பீனா 2 சீனா 3. அதே மாதிரிங்க பீனா 2 ஈனா 5 ஜேனா எவ்வளோ? 10. அப்ப ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இங்க 1ல இருந்து 2 எப்படி வந்துச்சு? 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. இப்ப அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 5 இருக்கா? அப்ப என்ன பண்றாங்க? 2 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்க 3 அப்ப 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா 10 வருதுங்களா? அப்ப இங்க என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினாதான் எனக்கு இந்த சைடு நான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க சிடிஇ. இப்ப சீனா எவ்வளோ? 3. ஓகேவா? அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9 1 கூட்டினா வரும் 10. இப்ப 10 என்னது? ஜே. இப்ப டி எவ்வளோ? 4. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா 16 11 1 கூட்டினா 17. 17 எனக்கு என்னது? கியூ. அடுத்து ஈ எவ்வளோ? 5. அப்ப 5 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 25 1 கூட்டினா 26. அப்ப என்னது? இசட். அப்ப ஜே கியூ இசட். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 197 ஏனா 1 பீனா 2 சீனா 3 இசட்னா 27 என மதிப்பு கொண்டால் டிஓஜி டிவைட் பை சிஏடி இதோட மதிப்பு 7 எனில் பியூஎல்எல் டிவைட் பை பிஐஜி மதிப்பு என்ன வரும்? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப இதோட இது எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்க போறேன்? எனக்கு 7 தான் இருக்கு. அப்ப 7 தான் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? வகுக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப டீனா எவ்வளவு வரும்? டீனா 4 ஓனா 15 ஜீனா 7 வகுத்தல் சீனா 3 ஏனா 1 டீனா எவ்வளோ? 20. ஓகே, மேல கீழ எனக்கு அடிக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? இருக்கு. படிக்கலாமா? 4 3 3 5 3 5 4 5 5 4 5 20 1 4 4 1 4 4. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வருது? 7 வருதா? அப்ப கான்செப்ட் என்னது? ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்களை போட்டு நம்ம டிவைட் பண்ணா எனக்கு ஆன்சர் வரப்போகுது. இப்ப அதே மாதிரிதான் பியூஎல்எல் பிஐஜி. இப்ப என்ன வரும்? 2 யூனா 21 எல்லுனா 12 எல்லுனா 12 வகுத்தல் பீனா 16 ஐனா 9 ஜீனா எவ்வளோ? 7. இப்ப அடிக்கலாமா? 4 7 7 மூவேலா 21 1 3 3 மும்மூணா 9 1 3 3 4 12 1 4 4 4 16 1 4 4 3 12. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க ஒரு 2 இங்க எவ்வளவு இருக்கு? 3. அப்ப 2 3 6. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். அடுத்து 198 ஏனா 1 பீனா 2 சீனா 3 இசட்னா 26 என எடுத்துக்கொண்டால் ஐ கியூப் பிளஸ் ஜே கியூப் பிளஸ் கே கியூப் பிளஸ் அப் டு ஓ கியூப்பின் மதிப்பு யாது? இப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஐ கியூப் ஐனா எவ்வளோ? 9. அப்போ 9 கியூப் ஜேனா 10 கியூப் கேனா 11 கியூப் பிளஸ் ஓனா எவ்வளோ? 15 கியூப். இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போறேன். இது என்னது? கணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதா? அப்ப கணங்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இப்ப என்ன பண்ண போறேன்? லாஸ்ட் என்ன இருக்கு? 15. அப்ப 15 அடுத்த நம்பர் 16 வகுத்தல் 2 இதை ஸ்கொயர் பண்ணுங்க. மைனஸ் முன்னாடி நம்பர் இருக்கிறது 9. அப்போ 9 முன்னாடி நம்பர் எடுத்தனா முன்னாடி நம்பர் தான் எழுதணும். ஓகே, லாஸ்ட் நம்பர் எடுத்தனா அடுத்த நம்பர், முன்னாடி நம்பர் எடுத்தா முன்னாடி நம்பர். அப்போ 9க்கு முன்னாடி 8 வகுத்தல் 2 ஸ்கொயர். அப்ப எவ்வளவு வரும்? 4 2 8 2 16. இப்போ 15 8 120. அப்போ 120 ஸ்கொயர் மைனஸ் 4 2 4 2 8 9 4 36 ஸ்கொயர். அப்போ 120 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 12 ஸ்கொயர் 144. ஒரு ஜீரோனா 2 ஜீரோ. 36 ஸ்கொயர் வரும் 1796. இப்ப கழிங்க. 0ல 6 போகாது, 10ல 6 போச்சுன்னா
4 9 1 போச்சுன்னா 0 3 2 போச்சுன்னா 1 அடுத்து 4 1 போச்சுன்னா 3 இங்க 1 அப்ப ஆன்சர் வருது 13104 ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்யவும் கண்டுபிடிச்சலாமா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க ஏ டி ஜி எம் அப்ப ஏனா 1 டினா 4 ஜினா 7 டேஷ் எம்னா 13 அப்ப இங்க என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் 3 கூடுது அடுத்து 3 கூடுது அப்ப திரும்ப எனக்கு எவ்வளவு தான் கூடும் 3 தான் கூடும் 7 3 கூடுனா 10 10ல 3 கூடுனா 13 அப்ப இங்க என்ன வரும் 10 தானே 10 எனக்கு என்னது ஜே அப்ப ஜேல எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு அப்ப கண்டிப்பா பியும் கிடையாது டியும் கிடையாது இப்ப அடுத்து எண்களை பார்த்தோம்னா எண் எனக்கு என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் 17 இருக்கு அடுத்து 10 அடுத்து 14 அடுத்து டேஷ் இங்க 11 இங்க குறையுது கூடுது எனக்கு என்ன வரும் எனக்கு குறையுது கூடுதனாலே ஒரு நம்பர் விட்டு தான் செக் பண்ணுவேன் அப்ப 17ல இருந்து 14 14ல இருந்து 11 இங்க என்ன ஆகுது 3 குறையுது இங்கேயும் 3 குறையுது அப்ப கான்செப்ட் அது 3 3 தானே குறையும் அப்ப 10ல இருந்து நான் 3 குறைக்கிறேன் குறைச்ச எவ்வளவு வரும் 7 அப்ப விடுபட்ட நம்பர் என்னது 7 அப்ப ஜே 7 ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் விடுபட்ட எண்ணை காண்க ஓகேங்களா இங்க விடுபட்ட நம்பர் பாருங்க 91 98 கூடுது அப்புறம் குறையுது கூடுது குறையுது கூடுது அப்ப எனக்கு இந்த மாதிரி வந்தால என்ன பண்ண ஒரு நம்பர் செக் பண்ணுமா அப்ப 91ல இருந்து 95 99 அடுத்து இங்க என்ன வரும் ஓகே 91ல இருந்து 4 கூட்டினா 95 95 4 கூட்டினா 99 அப்ப 99 4 கூட்டினா 103 இப்ப ரிமைனிங் நம்பர் 98 102 106 அப்ப இங்க என்ன வரும் ஒரு நம்பர் விட்டு அப்ப 97 4 கூட்டுறாங்க 102 4 கூட்டுறாங்க அப்ப 107 என்ன பண்ணும் 4 கூட்டணும் அப்ப எவ்வளவு வரும் 110 அப்ப ஆன்சர் அது 103 110 ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா சோ இந்த தேர்வுல கொஸ்டின்ஸ் உண்மையில நல்லாவே கேட்டாங்க ஏன்னா கணிதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 17 கொஸ்டின் கேட்டாங்க ரிமைனிங் கொஸ்டின் ஃபுல்லா ரீசனிங் தான் கேட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் வரக்கூடிய குரூப் 4 தேர்வுல கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இந்த சீரியஸை முழுமையா பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்க நன்றி